நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணவே ஃபீஸ் கம்மி என்ன சொல்லி கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன் சார். ஆனால் ஒரு வாரத்திலே நான் ரொம்ப உங்களை நீங்கள் தமிழை பற்றி சொல்கிறதும் நம்ம 30 வருஷமாக காலேஜ்லேயே ஸ்கூல்லலாம் படித்ததுன்னா தமிழே இல்லைன்றப்போ எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு சார். நம்மளாம் தமிழ் ஏன் இப்படி படிச்சிருக்கோம் சார் விஷயமாக நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இத்தனை வருஷமாக படித்து நம்ம தமிழை கரெக்டாக படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு இதாக இருந்துச்சு சார். என்ன நம்ம குழந்தைகளுக்கு ஆனால் சொல்லிக் கொடுக்கணும், இது வந்தது எனக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னால எனக்குள்ளே இருந்துச்சு சார். நீங்களும் லைவில் நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். கரெக்டாக அந்த ஸ்பாட்லேயே வந்து அவங்க கேரக்டர் நம்ம ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறப்பே நம்ம சிரமப்பட்டு பண்ணுறோம். ஆனால் சார் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த கேரக்டரில் இறங்கி சார் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். சார் பரவாயில்ல, நம்ம ஒரு நல்ல ஒரு சார்ட்டை தான் வந்து இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயிற்சி படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதான் சார் லைவில் நீங்கள் இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த வாய்ஸை நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் சொல்லுவீங்க, தப்பாக பண்ணாலும் கூட நீங்கள் ஸ்பாட்லேயே வந்து நீங்கள் எப்படி பண்ணுங்கள், இப்படி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னப்போ அவங்க ட்ரை பண்ணி அது சூப்பராக வரும் சார். அதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. இப்படி பண்ணுங்கள், இப்படி வாய்ஸை ஏற்றி இப்படி பண்ணுங்க அப்படின்றப்ப அந்த கேரக்டர் அந்த மாதிரி வாய்ஸ் ஏற்றி அவங்க பண்ணுறப்ப வாய்ஸ் அப்படி கேரக்டர் அவங்களுக்கு வந்துடும் சார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்போ நீங்க சொல்றது. இதெல்லாமா பண்றோம் நம்ம அப்படின்னு தோணுது எனக்கு. அப்படியே பண்றேன். டயலாக் கூட ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கீங்க சார். அது உண்மையா ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு. டயலாக் கூட மறந்தது. வாய்ஸ் எப்படி குறைங்க, வாய்ஸ் எப்படி ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு கரெக்டாக சிங்க் ஆயிடும் சார். அவங்க பார்ப்பா அரை மணி நேரம் ஒரு நம்பர் அந்த கேரக்டரை பார்த்து பண்ணாலும் நீங்கள் ஸ்பாட்டில் வந்து இல்லைங்க இதில் கரெக்டாக எக்ஸ்பிரஷன் கூட்டுங்க, அது இது பண்ணுங்க அப்படின்றப்ப கரெக்டாக செம்மையாக இருக்கும் சார். 1.5 மாதமாக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்தேன். ரொம்ப சுற்றி ப்ராப்ளம். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் மட்டும் என்னென்னா அது கிளாஸ் அட்டன் பண்ணுறது தான் சார் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது தான் எனக்கு சந்தோஷமாகவே இருக்கும். மற்றபடி சுற்றி எனக்கு ப்ராப்ளம் தான்.